அதான் அண்ணங்க பார்க்கணும்னு வந்தாங்க. வீடு வீட நாம் தமிழ் கட்சி வாக்கு சேகரிக்கிறாங்க. என்ன தவறான கருத்து என்ன செய்யறாங்க? நல்லபடியாக இப்போ வாட்டி ஓட்டு போட்டிங்களா நாம் தமிழ் கட்சிக்கு? இந்த வாட்டியும் போடுங்க. பிள்ளைங்க எதிர்கால பிள்ளைங்க நல்லா ஒரு முறை விவசாய சங்கத்துக்கு போடுங்க. நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே போட சொல்லுங்க. வீட்டிலே சொல்லுங்க. எல்லாருக்கும் தரமான கல்வி இலவசமாக தரோம், தரமான மருத்துவம், படித்தவர் படிவார்கள் வேலை வாய்ப்பாக தரோம். நிறைய பேர் வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஒரு வேலையை கொடுத்தா நம்ம மாதம் 1000 ரூபாய் நம்மளே கொடுக்கலாம் அரசாங்கத்துக்கு. ஆனால் அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு வேலை எந்த பசங்களுக்கும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து வீட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க. 60 ஆண்டுகளாக போட்டுட்டோம், மாற்றி மாற்றி திருப்பி 2 பேர் தான் வந்துக்கிறாங்க. புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஒரு சரிங்க, நன்றிங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. இது வரைக்கும் நீங்கள் திமுக அதிமுக மாற்றி மாற்றி போட்டிருப்பீங்க. புதுசாக ஒரு ஆள் வரணும், அதுக்கு பண்ணுங்க. குழந்தைங்களாம் தரமான கல்வி, தரமான மருத்துவம் இதெல்லாம் இலவசமாக கொடுக்குறோம் நாங்கள். ஆமாம், படித்தவங்களுக்கும் வேலை, படிக்காதவங்களுக்கும் வேலை. அது வீட்டில் சொல்லுங்கள். இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வேலை இல்லாத கஷ்டப்படுறாங்க. மாதம் 1000 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்தா மட்டும் போதாதுமா. நம்ம ஒரு மாதம் 20,000 30,000 சம்பாதிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும். அப்படி வேலை வாய்ப்பு 30,000 40,000 சம்பாதிக்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம 1000 ரூபாய் அரசாங்கத்துக்கே கொடுக்கலாம். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் செய்வோம். ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நம்ம மாற்றி மாற்றி 6 வருஷமா போட்டோம். புதுசாக ஒரு ஆளை வர வைங்க. மக்களுக்கு நல்லது நினைக்க, எல்லாருக்கும் நல்லா இருப்பாங்க. சரி. சீமான் தெரியுங்களா? தெரியுங்களா? படித்தவர் படிக்காத அனைவருக்கும் வேலை. அது அதை பற்றி சொல்லி இதை பற்றி பேசி கேட்டுக்கிறீங்களா? செய்தியில் கேட்டுறீங்களா? இப்போ படிக்கிற பையன் இப்போ ஃபீஸ் எவ்வளோ கட்டுறீங்கம்மா? கவர்மெண்ட் தான் படிக்கிறாங்க. கல்வி நல்லா இருக்கா? படிக்கிறான். இப்போ ஓட்டு படிங்களா? இது வரைக்கும் ஏடிஎம்கே திமுக தான் போட்டிருப்பீங்க. போகிறீங்க திமுகக்கு. உங்களுக்கு எதுனா நல்லது நடக்குதா? அப்படிங்களா? இந்த வாட்டி மாற்றி போடுங்க. விவசாய சின்னத்துக்கு போடுங்க. தரமான கல்வி. திமுக நம்ம போட்டோம், நம்ம அப்பா அம்மா போட்டாங்க. ஏன் போட்டோன்னு ஒரு முறை யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு அரசு வந்து மக்களுக்கு இல்லை, உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிதா திமுக ஓட்டு போட்டு? அப்பா திமுக ரொம்ப பிரதிநிதியா இருந்தாரா, அப்படியே போட்டு இருந்தா? அப்படியா? இப்போ 7 வருஷம் போட்டோம். நமக்கு இது வரைக்கும் என்ன நடந்துக்குது? பையனை கூட நீங்கள் கவர்மெண்ட் தரமான ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. புரியுது. அதனால் இந்த வாட்டி மாற்றி போடுங்க. தரமான கல்வி, தரமான மருத்துவம், படித்தவர் படிக்காத அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. அது வரை இல்லாமல் விவசாயத்தை வந்து தற்சார்பு பொருளாதாரம். மருந்துலாம் இல்லாமல் இயற்கையான உரம் போட்டு விவசாயம். அது நோய் நொடி இல்லாமல் இருக்கும். உணவுல நஞ்சு இல்லாமல் உணவு. நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் அதெல்லாம் தருவோம். புரியுதுங்களா? இப்போ மாற்றி போடுங்க. ஒரு வாட்டியே ஏதாவது வாய்ப்பு கொடுங்க, பார்த்துக்கோங்க. இந்த முறையே மனசு தளராதீங்க. ஏன்னா வந்து மக்களோட மனநிலை ஒரு முறை போட்டு இவர் எங்க முதலமைச்சர் ஆக முடிறாரு, ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றமே தளராதீங்க. நம்ம வெற்றி இலக்கை அடையும் வரை நம்ம போராடிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? நம்ம தோழர்கிட்டையும் சொல்லுங்க. சரி, அதான் அந்த விடாமுயற்சி வெற்றி. ஆமா, கட்டாயம் நம்ம சின்னத்துக்கு விவசாய சின்னம் தான் நம்ம சின்னம். நீங்க தொடர்ச்சியா இந்த டிபியில வைக்கிறதுக்கு இல்ல சும்மா எதோ வைக்கிறோம், லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், எவனையோ ஒருத்தர் நடிகரை தந்து வைக்கிறோம். மக்களுக்காக 17 வருஷமா போராடிட்டு இருக்காரு. அவர் நினைச்சா ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு 26 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ சம்பாரிச்சு சொகுசா வாழலாம். ஆனா நீங்க செய்தி சேனல் திறந்த உடனே அண்ணன் கண்டிப்பா தினமும் எதனா ஒரு மக்களுக்கு பிரச்சனை போடுறது. அப்ப இவரு தான் உண்மையான தலைவர். சரி, இவருக்காக ஒரு முறை முதலமைச்சரை தான் வரட்டும். இவர் என்னதான் செய்யறாரு ஒரு முறை நம்ம அந்த நீங்க வந்து வாக்கு செலுத்திடுவீங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. மற்றவங்களையும் போட வைங்க. என்னதான் செய்யறாருன்னு இல்ல, ஆட்சி வரைவு வந்து தெளிவா இருக்குது. இப்போ எத்தனாவது படிச்சிருக்கிறீங்க நீங்க? 10வது படிச்சிருக்கிறீங்க. இல்ல எந்த படிப்பு படிக்கணும்னாலும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் வீட்டு பிள்ளையும் அரசு பள்ளியில தான் படிக்கணும், அரசு கல்லூரியில தான் படிக்கணும். இந்த நிலையை உருவாக்குனா அரசு பள்ளிகளில் வந்து இன்னைக்கு வந்து வெள்ளை கூட அடிக்க முடியாம, கழிவறை கூட கட்ட முடியாம, முன்னாள் மாணவர்கள் யாராவது உதவி பண்றங்கிற சூழ்நிலைக்கு வராது. அம்மா 207 பள்ளிக்கூடங்களை மூட்டாங்கம்மா, அரசு பள்ளிக்கூடங்களை. ஏன்னா மாணவர் சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க. 100க்கு 90 ஒரு 80 வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளைங்க குடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதுவும் திமுக அதிமுக காரன் வீட்டுக்கு லாபமா போயிடும். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம், அரசாங்க பள்ளிக்கூடத்தை கவனிக்காம விட்டதுனால தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு வருஷத்துக்கு 30,000 40,000 கட்டி பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அடுத்து அதுல இருந்தும் இவங்க வீட்டுக்கு காசு போயிடும். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி,
ஆஸ்பத்திரி தனியார் மருத்துவமனை யாரெல்லாம் கட்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக பின்னணி. இவருக்கு ஒரு குண்டாவை கொடுத்து ஒரு மிக்சியை கொடுத்து ஓட்டை வாங்கிடுவோம், இவருக்கு பஸ்ஸில் வந்து இது கொடுத்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதே போல் 2019 வந்து ஒரு சினிமா நடிகர் வந்தார், நான் தான் மாற்றத்தை உருவாக்க போகிறேன்ட்டு. இப்போ 26 ஒரு சினிமா நடிகரை யாரு கூட்டு வர்றது? கிரேட் கரிகாலன் குரூப்பு தான். மாற்றி மாற்றி இங்கே தமிழ்நாட்டில் தமிழருக்கான ஒரு அரசியல் அதிகாரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக நம்மளை முழுவதும் ஏமாத்துறது, திரை கவர்ச்சி இதெல்லாம் வச்சு. சரி, எதிர்பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. இன்னும் யார் சொல்றாங்களே இல்லையா, நான் அதை தான் கொஞ்சம் எங்கிட்டே அப்படி. சரி, சிறப்பு. தலைமுறை வந்து நல்லா வளரணும். கடைசினா கண்டிப்பா போடுறேன். விவசாய சின்னத்துக்கு போடுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா போடுறேன். கண்டிப்பா போடுறேன். இந்த 5 வருஷத்துல குடிக்கிறவங்க எவ்வளவு பேர் அதிகமா இருப்பாங்க? சாராயம் குடிக்கிறவங்க. இதை ஓயாவது மாற்ற வேண்டாமா? நம்ம மாற்ற முடியுது, எப்படி பார்த்தாலும் மாற்ற முடியும். ஏன் மாற்ற முடியலாம்? திருடி இருந்தா இருப்பான், அவன் குடிகார குச்சி இருந்தா இருப்பான், அவனை எப்படி திருத்த முடியும்? திருத்தலாமே போட்டு போட்டு பார்த்து. இப்போ இந்த நாய் இருக்குதுல்ல, இந்த நாய் சாப்பாடை செய்து கதவை பூட்டி வச்சு இல்ல ஏதாவது வந்து வாய் வைக்குமா? அது இந்த தெருவில் சாப்பாடை சமைச்சு வெளியே கொண்டு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? வாய் வச்சிடும்ல. அதே மாதிரி கிடைக்க கூடாது. சாராயம் இல்லைன்னா அவன் போய் எங்க போய் குடிப்பான்? நீங்க அவன் தெருவில் போறதுல 10 டாஸ்மாக் பாக்குறான், 10 கடையை பார்த்து அழகழகா போட்டோ போட்டு நடிகைகளுடைய போட்டோ போட்டு பாரணி திறந்து வச்சுட்டு காலையில எப்போ கேட்டாலும் அவன் கிடைக்கிற மாதிரி இருந்தா மது வந்து ஒரு போதை மட்டும் இல்ல, அது ஒரு நோய். ஒரு ஆளே காலி. அதை குடிச்சிட்டு எத்தனை பேர் செத்துக்கிறானுங்க? ஒரு ஆள் இல்ல, தெருவுக்கு 10 பேராவது இந்த 5 வருஷத்துல 10 வருஷத்துல செத்துருப்பான். 30-40 வயசுல நிறைய பேர் வந்து கணவனை இழந்திருக்காங்க. இந்த இதுல கவனம் செலுத்த மாட்டாங்கிறாங்க, இதை மூடணுங்கிற. நீங்க வந்து சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, விவசாய சின்னத்து. கண்டிப்பா போடுறேன்பா. இந்த வாட்டி போடுறீங்கல்ல, உறுதியா உங்க பிள்ளைங்க நம்பி போலாமா? போலாம். ஊழல் லஞ்சம் இல்லாம நல்ல பிள்ளைங்களுக்கு படிப்பு, மருத்துவம். இப்ப ஆயா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, குடிச்சு விட்டு இருக்க வச்சுதானே வெறும் கைத்த கிடைக்குது. அது இல்லைன்னா வெறும் கைத்து எப்படி வரும்? இது அதுவும் காரணம் வந்து வீட்டாம்பளை குடிச்சதுதான். குடிச்சிட்டு போயிட்டேன். குடிச்சிட்டு போயிட்டாரா? போயிட்டாரு, 2 வருஷம் ஆகுது போய். சரி, இந்த இதுதான். இதே மாதிரி நீங்க மட்டும் இல்ல, சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதே மாதிரி உங்களை மாதிரி கண்ணீர் தான் கதியில விட்டுட்டு போயிட்டாங்க நிறைய தாய்மார்களை. 500-1000 ரூபாய் தண்டை மறந்துடுறீங்களே எங்களா? நாங்க 500-1000 கொடுத்தா எங்களுக்கு தர மாட்டாங்க. எங்களுக்கு அவங்க தானே கைனி வாங்கி விட்டாங்க. யாரு? இந்த ஸ்டாலின் ஒண்ணு வரலாம் கலனி வாங்கி விட்டாங்களா? அவன் தான் வாங்கி விட்டான், அதனால எங்களுக்கு கிடையாது. நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு பண்ணி வச்சுக்கிறேன், நீங்க வந்து எங்களை 1000 ரூபாய் கேட்கறது எங்களுக்கு தரத்து கிடையாது. என்ன கலனி வாங்கி விட்டுருக்காங்க? சொல்றேன், அது மாதிரி கைனிக்கிறவங்களுக்கு ஊடுக்கிறவங்களாம் கிடையாது, வண்டிக்கிறவங்களாம் கிடையாது. ஓ, நீங்க அதை இதா சொல்றீங்க. நான் அவங்க சம்பாதிச்சா, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சதுல வந்து அவங்க தந்த மாதிரி தரமாட்டான், உங்களுக்கு எல்லாம் கிடையாது போயிடும். நீங்க தகுதி இல்ல, ஆனா வந்து அவங்க கட்சிக்காரங்க 4 மாடி வீடு வச்சாலும் அவங்க தகுதி ஆயிடுவாங்க. கும்பிடுறோம், நம்மள பார்த்தா திருப்பி போறோம். அவங்க கட்சிகளே வந்து நிறைய வசதியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த 1000 ரூபாய், உங்களுக்கு எல்லாம் தரது இல்ல. 5 பைசா கிடையாது, வண்டிக்கு தான் விட்டேன். தகுதி உள்ள பெண்களுக்கு எல்லாருமே கொடுத்துட்டோம்னு சொல்லி டிவில எல்லாம் போடுறாங்களே, வண்டிக்கு கிடையாது. அந்த யானை குட்டியில சம்பாதிக்கிறதுதான் டாஸ்மாக்ல 300-400 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருவாங்களா? சரி, இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும்னா நம்ம பேசி பேசி தெருவிலேயே தான் நிக்கிறோம். ஒரு விவசாயத்துக்கு வாக்கு தோட்டம் கூட.